ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதாரோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கேன்வாஸ் எடுத்துகிறேன். அதில் கழுத்தோட அகலம் 2.25 எடுத்துக்கிறேன். நீளம் 5.5 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2.25 எடுத்துகிட்டு இதுதான் இப்போ நமக்கு கழுத்தோட அளவு. சரிங்களா? இப்போ இது மட்டும் நம்ம சரியாக எடுத்துக்கின்றணும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம சைடில் எடுக்க போகிறது எல்லாமே நமக்கு என்ன மாதிரி டிசைன் தோணுதோ அந்த மாதிரி. இன்றைக்கி நான் ஒரு டிசைன் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்காக நான் 2 எடுத்திருக்கேன். ஏதுன்னா அந்த கழுத்து பகுதியிலேருந்து 2 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ஷோல்டர் கணக்கு பார்த்து வெட்ட தேவையில்லை, ஏன்னா நம்ம வெட்டுறது கேன்வாஸ் டிசைன் தான். சரிங்களா? இப்போது அதில் 1 இன்ச்சு அந்த இதில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் 1 இன்ச்சு அகலம் எடுத்துக்கிட்டு 6 இன்ச் நீளம் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்த நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு டிசைன் வைக்க போகிறோம். இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்க வேண்டியதான். அதாவது கட்டை மாதிரி ஷேப் வெட்டிக்க வேண்டியதான். அந்த பாக்ஸ் மாதிரி போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பேண்ட்டோட கிளாத் வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கட்டமாக பிடிக்கலை, ஏன்னா சென்டரில் இருக்கிறத அப்படி எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணும்போது இந்த ஷேப்புக்கு வரும். ஒரு தாஜ்மஹால் அந்த டிசைன் போடுவாங்கள்ல, அந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம தலைகீழாக போட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இது ஒரு இது. உங்களுக்கு கொஞ்சம் லீஃப் மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வெட்டிக்கிடலாம். இப்போது அதோட எட்ஜஸ் சைஸ் இருக்குல்ல, சைடெல்லாம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் இந்த மாதிரி அடிச்சுக்கணும். நான் எப்படி அடிக்கிறேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அடிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்ததுக்கப்புறம் வர உங்களுக்கு ஈஸியாயிரும். கேன்வாஸ் வைக்காமல் நம்ம சும்மா துணியில் எடுத்து வச்சு வெட்டினோன்னா அது நீட்டாக இருக்காது, அது ஒரு மாதிரி கொசன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வெட்டுங்க. நான் தைக்கிற எல்லா மெத்தடுமே ஈஸியான முறையில் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஈஸியாகவே நம்ம எவ்வளோ வேணாலும் டிசைன் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல பாருங்கள், அதில் சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம சுடிதார் ஏற்கனவே நம்ம சுடிதாரும் லைனிங்கும், அதாவது அந்த கிளாத்தும் லைனிங்கும் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதோட பேக் சைடு வைக்க போகிறோம். ஓகேங்களா? பேக்காக ஃப்ரண்ட் அதில் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக்கணும். கழுத்து மாற்றி வெட்டுறதுக்கு தான் ஃப்ரண்டில் வைக்கணும், டிசைன்னா பேக்கில் தான் வச்சு பரட்டணும். இப்போது அந்த இதை அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஓட்டிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் செய்கிற மாதிரி தான் செய்யணும். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ஆனால் அதில் நிறையா விஷயம் இல்லை, எடிட்டிங் அப்போது சரியாக பண்ண தெரியாமல் பண்ணியிருந்திருக்கேன். இது இப்போ திருப்பி எடுத்து தெளிவாக பண்ணியிருக்கேன். இப்போது சென்டரில் ஒரு ஓட்டணும் இல்லையா, இப்போ அதே மாதிரி அந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கரெக்டாக அந்த ஒரு குதிரையோட சைஸ்லேயே தான் ஓட்டணும், அந்த 1/4 இன்ச்லேயே தான் ஓட்டிகிட்டு வரணும். அளவுகள் எப்போதுமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? அந்த வளைவுகள்கிட்டலாம் பார்த்து தைக்கணும். இப்போது நம்ம அந்த சென்டரில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மூளைக்கு மூளை அந்த பாருங்கள், அந்த இடத்துலலாம் நம்ம கட் பண்ணிக்கிடணும். அப்போ தான் பெரட்டுறப்போ ஈஸியாக இருக்கும். இந்த வளைவுகள்கிட்ட இந்த இடத்துலையும் அந்த வளைக்கிற அந்த இடத்துலையும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த தையலில் கட் பண்ணிடக்கூடாது, பார்த்து தான் வெட்டணும். சரிங்களா? இப்போது அப்படியே பெரட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த ஓரத்தில் நம்ம அதோடு வச்சு நம்ம தச்சு ஓட்டிக்கிறணும். இப்போ இந்த சென்டரில் வைக்கிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கானது இது. பார்த்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு மடக்கி போட்டு எடுத்தோமா, அப்போ 2 இன்ச்சு வருமா, அதனால் 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இதை ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, தைச்சிட்டு இந்த இது மாதிரி எடுப்போம் இல்லையா, பைப் மாதிரி குட்டி குட்டியாக, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 1 இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம தைக்கணும். இப்போ சென்டரில் நம்ம 1 இன்ச்சு கட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா கேன்வாஸில்? அப்போது இங்கே 2 இன்ச்சு எடுக்கணும். அந்த நான் கோடு போட்டுருக்கு 2 இன்ச்சு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எடுத்துக்க வேண்டியதான், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதை நம்ம சென்டரில் அப்படியே வச்சுட்டு
கரெக்டாக அந்த 2 இன்ச்சில் வச்சுட்டு நம்ம தைச்சிக்க வேண்டியதான். நான் தைக்கிற மெத்தட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க. அவ்வளோதான். அந்த நம்ம கோடு போட்டு தைக்கிறதுனால அந்த தையல்லே நம்ம அப்படியே ஓட்ட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போது சின்ன அதே மாதிரி நாட்டுக்கு தைப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சுடிதார் கிளாத்தில் எடுத்து ரோப் மாதிரி தைச்சிக்கிட்டு இப்போது அதை வந்து அந்த ஒன்லைன் 6 ஆட் மெத்தடில் நம்ம வந்து இந்த சின்ன சின்னதாக தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம விடணும் 6 ஆட் மெத்தடில். சரிங்களா? ஒரு மூலையில் விட்டுட்டோம், அடுத்த மூலையில் அதே மாதிரி நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இதை இந்த சைடு எந்த சைடு அதை விட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் 6 ஆட் மெத்தடில் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இனி இழுத்துட்டு அந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரத்துலேயே நீட்டான ஒரு சூப்பரான ஒரு நெக் டிசைன் நம்ம செய்யலாம். எல்லாமே ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது. ரொம்பலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதோட முடிவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாட்டுக்கு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு தைப்போம்ல, அந்த மாதிரி நம்ம தைச்சிக்க வேண்டியதான். நாட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறையா டிசைன் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.